வீடு கட்டுவதில் வல்லவராக திகழும் தஞ்சை அமிர்தா கன்ஸ்ட்ரக்ஷன் நிர்வாக இயக்குனர் இளம் வயது பொறியாளர் அரவிந்த். இவரிடம் காலி மனை அல்லது பழைய வீடு கொடுத்தால் போதும், அதை நமது எண்ணம் போல் வடிவமைத்து நமது கனவு வீடாக தருகிறார். தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலை நம்பர் 475 பெரியார் நகர் என்ற முகவரியில் வசித்து வரும் பொறியாளர் அரவிந்த் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறியாளராகவும் இருந்து வருகிறார். ஆரம்பம் முதல் முடிவு வரை வீடு கட்டுவதற்கான அனைத்து அரசு விதிமுறைகளையும் செய்து முடித்து ஒரு அழகான வீட்டை வடிவமைத்து தரும் இளம் பொறியாளர் அரவிந்த் என்று தஞ்சை மக்களால் போற்றப்பட்டு வருகிறார். வங்கி கடன் பெற்று வீடு கட்டும் தொழிலில் அதிக ஆர்வம் காட்டி வரும் இவர் இதுவரை 40 வீடுகளுக்கு மேல் கட்டி முடித்துள்ளார். தற்போது தஞ்சை புதிய பேருந்து நிலையம் பேங்க் ஸ்டாப் காலனி அருகில் ஒரு பழைய வீட்டை வடிவமைத்து புதிய வீடாக மாற்றி அனைவரையும் கவரும் வகையில் அமைத்திருக்கிறார் பொறியாளர் அரவிந்த். தற்போது அவர் ஒரு திருமண மண்டபத்தையும் கட்டி வருகிறார். வீடு கட்டும் தொழில் சிறந்து விளங்கும் அரவிந்த் நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் காட்சியை தற்போது பார்ப்போம். கிச்சன் மேடை வந்து கிரானைட்ல போடுவோம். இது வந்து கிரானைட் கிடையாது, இது வந்து ஃபுல் பாடி டைல்ஸு. இப்போ லேட்டஸ்ட்டாக டைல்ஸ்லேயே வந்து கிச்சன் டாப் வருது. ஃபுல் பாடி டைல்ஸு, பியூர் பிளாக்கு. இதில் வந்து அவ்வளோ கிளாஸியாக இருக்கும். இந்த இது வந்து கிரானைட்டுக்கு ஈக்குவலாக இது வந்து நல்லா அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இருக்குது இந்த இதில். இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இது காமன் பாத்ரூம் வீட்டில். இதில் லைட்டிங்ஸ் எல்லாம் தனியாக கொடுக்கல, எல்லாமே ப்ரொஃபைலில் உள்ளே வந்து ஸ்ட்ரிப்பு கொடுத்து எல்லாமே ப்ரொஃபைல்லே கொடுத்தாச்சு. அதே போல் இங்கே வந்து இது பேர் ரெயின் ஷவரு. இந்த ஷவர் பேர் வந்து ரெயின் ஷவரு. இந்த ஷவருக்குள்ளேயே 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃபில் வந்து நம்மளுக்கு வாட்டர் வரும் நம்ம பாத்திங் பண்ணும்போது. அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேடு மாதிரி இருக்கு பாருங்க, அதில் வந்து நம்மளுக்கு வாட்டர் ஃபால் மாதிரி தண்ணி வெளியில் வரும். வாட்டர் ஃபால் மாதிரி தண்ணி ஊற்றும். அடுத்த மோடு இங்கே மாற்றினோம்னாக்க ஷவர் ரெயின் ஷவர் மாதிரி மழை தண்ணி வர்ற மாதிரி நம்மளுக்கு மேலேருந்து தண்ணி நம்மளுக்கு டேரெக்டாக தலையில் வந்து வர்ற மாதிரி இருக்கும். அதுலேயே இந்த ஷவர் உள்ளேயே 4 கார்னரில் இந்த புள்ளியாக இருக்கு பாருங்க, ஒரு போல்ட்டு மாதிரி 4 இது இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்ட்டு மாதிரி வரும் நம்மளுக்கு. இந்த பனித்துளி வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரும். இப்போ இதுவே நம்ம அந்த குளிர்காலத்துலலாம் வந்து ஹீட்டரை போட்டுட்டு அந்த மிஸ்ட்டில் வச்சு நம்ம குளித்தோம்னாக்க அந்த பனித்துளி நம்ம மேலில் வந்து சூடாக வந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு வார்மாக நம்ம பாடி வந்து வார்மாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்கும், நல்லா இருக்கும் அந்த இது. அதுக்காக தான் அந்த இது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து பாடி ஜெட்டு. இது வந்து இப்போ நம்ம இங்கே வந்து தண்ணி சோலார் வாட்டர் ஹீட்டர் மேலே இல்லை இப்போ இதுக்கு வந்து இன்னும் சோலார் வைக்கல, சோலார் வைக்கணும். இப்போ இதுக்கெல்லாம் ப்ரெஷர் மோட்டருக்கு இது பண்ணியிருக்கிறோம், ப்ரெஷர் மோட்டர்லாம் வச்சுருக்கோம். சரி வாங்க. டைலு, பாத்ரூம் ஃப்ளோர் டைலு 4க்கு 2 மேட் ஃபினிஷிங். இது வந்து கீழே வழுக்காது, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சொரப்பாக இருக்கும். இது வந்து கீழே வழுக்காது நம்மளுக்கு. அந்த சில பேர் பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டுலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இதில் இருக்காது. ஏன்னா இதில் கீழே வந்து கிரிப்பு இருக்கும், அந்த வழுக்கிற தன்மையே இருக்காது இந்த இதில். சார் மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம் இந்த உட்டன் டைப்லேயே. இது வந்து உட்டு கிடையாது, பிஓபிலே ஃபால் சீலிங் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து டீக்கு உட்டு கலர் அடிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த டிசைனிங் எல்லாமே நம்ம பண்ணது தான். உள்ளே வந்து ஸ்ட்ரிப் லைட்டு கொடுத்துருக்கோம். அந்த உள்ளே இருக்கிறதுல வந்து ஸ்ட்ரிப் லைட்டு. இதெல்லாம் வந்து 9 வாட்ஸு பல்பு. இந்த கீழே லைட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து 9 வாட்ஸு பல்பு. அப்புறம் ஃபேனு எல்லாமே வந்து ரிமோட் ஃபேனு தான். இதுக்கு வந்து இது கிடையாது, சுவிட்ச் போட்டு விட்டோம்னாக்க அந்த நம்ம ரெகுலேட்டர் ஓப்பனில் ரெகுலேட்டர்லாம் கிடையாது, எல்லாமே ரிமோட்டு தான். நம்மளுக்கு ஒன்று வேணும்னா ஒன்று ப்ரெஸ் பண்ணிக்கணும், அடுத்து எத்தனை ஸ்பீடு வேணுமோ எல்லாமே வந்து ரிமோட் கண்ட்ரோல் தான் இது ஃபேன், எல்லா ஃபேனுமே. சார் இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து மிரர்லாம் கொடுத்து அதுக்குள்ளே லைட்டிங்ஸ் எல்லாம் தனித்தனியாக உள்ள கொடுத்துருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னாக்கா மிரருக்கு நம்ம அந்த லைட் போட்டோம்னா அந்த ஸ்பாட் லைட்டும் வரும், பின்னாடி உள்ள ஸ்ட்ரிப் லைட்டும் எரியும் நம்மளுக்கு அந்த மிரரு. அது உள்ளே வந்து இதுவும் கொடுத்துருக்கோம். வைக்கிறதுனா இது உள்ள எல்லாமே வச்சுக்கலாம். இது உள்ள அதே மாதிரி இதுவும் எல்லாமே வந்து ஹைட்ராலிக் வார்ட்ரோப்பு தான். வார்ட்ரோப்பு இது பேர் வந்து வார்ட்ரோப்பு. நம்ம என்ன ஸ்பீடில் தள்ளினாலும் அது போய் சாத்தாது, அதுவாக மெல்ல தான் போய் சாத்திக்கும். நம்ம எவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளினாலும் பட்டுன்னு அடிக்காது, அதுவே மெல்ல தான் சாத்திக்கும். மேலே வந்து பெட்டுக்காக ஃபால் சீலிங் பண்ணிவிட்டு அது ஸ்ட்ரிப் லைட்டு கொடுத்துருக்கோம். இதில் இன்னும் பெட்டு டிசைன் பண்ணணும். இந்த இதுக்கு கீழே பெட்டு போட்டதுக்காக இதுக்கு நேராக பெட்டு டிசைன் பண்ணணும். பெட்ரூமில் இந்த இதெல்லாம் வந்து ப்ரொவிஷன்லாம் பண்ணியிருக்கோம்.
இது இப்போ நம்ம எப்படி எவ்வளோ ஸ்பீடில் தள்ளாலும் போய் இதாக ஆகாது. இது மாஸ்டர் பெட்ரூமுக்கு இது அட்டாச் பாத்ரூமு. இதுலேயும் அதே மாதிரி லைட்டிங்ஸுக்கெல்லாம் ப்ரொஃபைல் லைட்டு போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து ஃப்ளோர் மவுண்ட் வால் மவுண்ட் கிளாசெட்டு. கீழே வந்து நம்மளுக்கு ஓப்பனாக தான் இருக்கும், தரையில் பதிக்கிறது கிடையாது, செவுத்தில் பதிக்கிறது. இது கீழே வந்து நம்மளுக்கு இந்த ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இது வால் மவுண்டு கிளாசெட், இது வெஸ்டர்னு. அப்புறம் இதே மாதிரி சேம் செட்டப் தான், அந்த ரெயின் ஷவரு எல்லாம் அந்த இதில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கணும். எல்லாம் கீழே நடுப்புற ஒரு சிட்டியில் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. இது மாதிரி பார்க்குறது நல்லா அழகாகவும் இருக்குது, நல்லா வடிவமைச்சிருக்கீங்க. இது வந்து எப்படி இந்த மாநகராட்சியிலேயோ இல்லை பஞ்சாயத்து போர்டு கொடுத்தா அது அப்ரூவல் நீங்களே வாங்கி கொடுத்துருவீங்களா, இல்லை சதுரடி வந்து சதுரம் எவ்வளோத்துக்கு ஆகும் என்னங்கிற விஷயத்தை சொல்லுங்கள் சார். இப்போ உங்கள்கிட்ட லேண்டு மட்டும் இருந்தால் போதும். அது வந்து உங்கள்கிட்ட இருக்கிற இடம் வந்து அது பஞ்சாயத்து அப்ரூவலாக இருந்தாலும் சரி, இல்லை டிடிசிபி அப்ரூவலாக இருந்தாலும் சரி. இப்போ வந்து பஞ்சாயத்து அப்ரூவலுக்கெல்லாம் பில்டிங் கட்டுறதுக்கு அப்ரூவல் கிடையாது. டிடிசிபி பிளாட் வந்து டிடிசிபியாக இருந்தால் மட்டும்தான் அப்ரூவல் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட பஞ்சாயத்து பிளாட் மட்டும்தான் இருக்குது, நான் டிடிசிபியாக மாற்றிட்டு வீடு கட்டணும் அப்படின்னாக்க அனைத்து ஒர்க்குமே நாங்களே பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட இடம் இருக்குது, நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா போதும். நாங்களே வந்து டிடிசிபி வந்து அந்த ப்ராசஸ் என்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பக்காவாக பண்ணிவிட்டு ஒரிஜினலாக ஆர்டர் காப்பி வாங்கிட்டு, அதுக்கு பிறகு நான் வந்து நம்ம தஞ்சாவூர் கார்பரேஷனில் ரெஜிஸ்டர் இன்ஜினியர் தான். அதில் உங்களுக்கு பிளானு, எஸ்டிமேட்டு, பேங்க் லோனு, அப்ரூவல் வாங்குறது எல்லாமே வந்து நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வந்து அதேமாதிரி இபி சர்வீஸ் வாங்குறதும். வீட்டுக்காரவங்களுக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் கிடையாது. அவங்களுக்கு வந்து லேண்டு மட்டும் இருந்தால் போதும், மீதி செய்ய அனைத்து வேலையும் வந்து நாங்கள் வேலை முடிச்சுட்டு அவங்களுக்கு பில்டிங்கை நம்ம கையில் கொடுத்துருவோம். இப்போ இன்னைய தேதியில் வந்து நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது சதுர அடிக்கு 2500 ரேட்டில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தால் 2500, இதே ஃபஸ்ட்டு ஃப்ளோராக இருந்தாக்க 2300, அடுத்து செகண்ட் ஃப்ளோராக இருந்தாக்க 2500 பண்ணுறோம். நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் ரேட்டு வந்து இந்த ரேட்டில் இப்போதைக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். இதில் வந்து எலிவேஷன்லாம் சேர்த்து பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம. இது பில்டிங்கோட காஸ்ட்டு. நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படிங்கிறதுனால வீட்டுக்காரவங்க என்ன மாதிரி எலிவேஷன் எதிர்பார்க்குறாங்களோ அந்த எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதையும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். நம்ம இப்போ உள்ள லேட்டஸ்ட்டாக அப்கிரேடில் பண்ணுறது இல்லாமல் எவ்வளோ ட்ரெடிஷ்னலாக கேட்டாலும் நம்ம அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரெடிஷ்னலாக எப்படின்னாக்கா நம்ம காரைக்குடி சைட்லலாம் கட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி பில்டிங்ஸை நம்ம இப்போயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து யார் விரும்பி கேட்குறாங்களோ, அந்த முத்தம் தூணெல்லாம் வச்சு கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம அதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக எப்படியெல்லாம் வேணும்னு கேட்குறாங்களோ இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். ஒரு சதுரத்துக்கு எவ்வளோ சார்? சார் இப்போ ஒரு சதுரத்துக்கு கீழே தரைதளத்துக்கு 2500 சதுர அடிக்கு 2500 பண்ணுறோம். அதே வந்து முதல் தளத்துக்கு வந்து 2300 பண்ணுறோம். இரண்டாம் தளத்துக்கு வந்து 2500 சதுர அடிக்கு பண்ணுறோம் சார். டோட்டலாக வந்து இப்போ இது எத்தனை சதுரடி சார்? இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா கீழே வந்து 1500 சதுரடி, அதே மாதிரி மேலே வந்து 1500 சதுரடி ஆச்சு சார். நம்மளுக்கு மொத்தம் சதுர அடி. ஆமாம், 100 சதுர அடிங்கிறது தான் ஒரு சதுரம். அப்போ கீழே வந்து 15 சதுரம், மேலே 15 சதுரம், மொத்தம் வந்து 30 சதுரம், 3000 சதுர அடி. 30 சதுரத்துக்கு வந்து இப்போ டோட்டலாக எவ்வளோ சார் இந்த ஃபுல் காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ்? சார் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இதோட சேர்த்து இந்த இன்டீரியர் டிசைனு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஒரு 85 lakhs கிட்ட ஆச்சு சார். கீழே மேலே. ஆமாம், கீழ்த்தளம் வந்து மேல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஆமாம், ரெண்டு சேர்த்து. ஏன் அப்படின்னாக்க நம்மளுக்கு இன்டீரியர் டிசைன்லாம் நிறையா பண்ணியிருக்கோம், மாடுலர் கிச்சன் அடிஷ்னல் ஒர்க் நிறையா பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் அடிஷ்னல் ஒர்க் நிறையா பண்ணியிருக்கிறதுனால அதேமாதிரி டைல்ஸு, ஃப்ளோரிங் எல்லாமே வந்து கொஞ்சம் பிராண்டட் டைல்ஸு, லாங் சைஸ் டைல்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால வந்து நம்மளுக்கு அந்த வேரியேஷன் இருக்கும் சார். அதனால நம்மளுக்கு 85 lakhs கிட்ட ஓவரால் ஆச்சு. ஏன்னா அவங்க வீட்டுக்காரவங்க அந்த மாதிரி எதிர்பார்த்தாங்க, அந்த இதில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, உங்கள் பேர், உங்களை தொடர்பு கொள்கிறதா அட்ரஸு, ஃபோன் நம்பர் என்ன சார்? என்னோட பேர் வந்து இன்ஜினியர் அரவிந்த், எம்டெக், தஞ்சாவூர் கார்பரேஷனில் ரெஜிஸ்டர் இன்ஜினியர். நம்மளோட ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து 475 பெரியார் ஸ்ட்ரீட், நாஞ்சிக்கோட்டை ரோடு, தஞ்சாவூர். நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து 9751754567. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னாக்கா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட கம்பெனி வெப்சைட்டு அமிர்தா கன்ஸ்ட்ரக்ஷன் தஞ்சாவூர்
அப்படின்னு போட்டிங்கனாலுமே கூகுளில் போயிட்டு www.amirdaconstructiontanjavur.com போட்டிங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்துடும். நீங்கள் வெப்சைட் மூலியமாகவும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம தஞ்சாவூரில் இல்லாமல் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலையும் நம்ம பில்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கேயும் நிறைய பில்டிங்ஸும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அமிர்தா கன்ஸ்ட்ரக்ஷன் பெருந்துறை.comனு போட்டாலும் நம்மளோட ஃபுல் டீட்டெயில் அதில் வந்துடும் சார்.